ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சில பேர் ஃபேஸ் மாஸ்க் போடுறதுனால முகத்தில் மட்டும் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருப்பாங்க. ஆனால் கழுத்து பகுதி, கை முட்டி, கால் பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடர்ந்த கருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த அடர்ந்த கருமைகளை இன்ஸ்டண்ட்டாக நீக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் முகத்துக்கும் சேர்த்து பயன்படுத்தலாம், இல்லைனா உடல் முழுவதுமே தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தாலும் குளிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாகவே இந்த கருமைகள் நீங்கிடும், நல்ல சருமமும் பளபளப்பாக க்ளோவாக இருக்கும். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்யறதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு தேங்காய் தான் எடுத்திருக்கேன். தேங்காயில் ஒரு 4லேருந்து 5 பல் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பூ போல் இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நான் இன்னைக்கு என்னுடைய கழுத்து பகுதிகளும் கை முட்டியிலையும் மட்டும் தேய்க்க போகிறேன். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பூ 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கும். இப்போ இதை எங்கெல்லாம் கருமை நிறம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல, உதாரணத்துக்கு கழுத்து பகுதிகளில், முட்டி பகுதிகளில், கை முட்டி, கால் முட்டி, அதுக்கப்புறம் வெயில் படக்கூடிய இடங்களில் அதிகமாக கழுத்து பகுதி பின்புறம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சி விடலாம். முகத்துக்கும் போடலாம் தாராளமாக. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருங்க. அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிடுங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு சன் டேனை, அதாவது சூரிய கதிர்கள் பட்டு அந்த இடத்துல கருமையாக இருக்கக்கூடிய அந்த கருமைகளை ரொம்ப வேகமாக நீக்கிடும். இறந்த செல்களையும் வேகமாக நீக்கிடும். அந்த இடம் ஸ்கின் ரொம்பவே பளிச்சுன்னு, அதாவது வெண்மை நிறத்தை கொடுக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவுக்கு உண்டு. இதில் நம்ம ஏன் தேங்காய் பயன்படுத்தியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். பொதுவாகவே வெறும் அரிசி மாவு மட்டும் பயன்படுத்தினா ஸ்கின் ட்ரை ஆகும். ஆனால் தேங்காய் பூவை சேர்த்து பயன்படுத்தும் போது நல்ல மாய்ஸ்சரைஸாக இருந்து ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக பட்டு போல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேங்காவை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ஸ்க்ரப்பராகவும் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரொம்ப வேகமாக நீக்கிறதுக்கும் பயன்படும். எலுமிச்சப்பழம் அந்த அரிசி மாவோடு சேரும்போது இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய டெட் செல்ஸை வேகமாக நீக்கிட்டு அந்த கருமைகளை ரொம்ப எளிதாக விரட்டி அடிக்கும். இதை நீங்கள் உடலுக்கு போடுறீங்க அப்படின்னா மற்றபடி வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இதுவே நீங்கள் முகத்துக்கு போடுறீங்க இது அப்படின்னா உங்களுடைய போஸ், அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துளைகள் ஓப்பன் ஆகும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அரிசி கழுவின தண்ணீர் இருக்கு இல்லையா, அரிசி கழுவின தண்ணீரை ஒரு ஐஸ் கியூப் ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு ஐஸ் கியூபை எடுத்துட்டு உங்களுடைய முகத்தில் மட்டும் அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா டைட் ஆகும். அந்த ஓப்பன் ஆன போஸ் எல்லாமே மறுபடியும் க்ளோஸ் ஆகும். முகத்தில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்களும் மறைய ஆரம்பிக்கும். கரும்புள்ளிகள், தழும்புகள் இருந்தாலும் மறைய ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான டிப்ஸ் இது. இது நான் அடிக்கடி பயன்படுத்துவேன். ஏன்னா இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தாலே முகம் ரொம்ப டல்லாக இருக்கும். கழுத்து பகுதியெலாம் சில பேருக்கு ஆர்டிஃபிஷியல் நகை போட்டு கழுத்து கருமையாக இருக்கும். அவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே இந்த கருமைகள் எல்லாமே நீங்கிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.